வணக்கம் அன்பு உறவுகளே, மக்கள் யுகம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. விளையாட்டுச் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜி. கொழும்பில் நடைபெறும் இந்தியா இலங்கை ஒருநாள் தொடரின் முதல் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிந்தது. இனி விரிவான செய்திகள். டாஸ் வென்று முதலில் பேட்டிங் ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 230 ரன்களை சேர்த்தது. 101 ரன்னுக்கு 5 விக்கெட் என தடுமாறிய இலங்கை அணி இளம் வீரர் வெல்லாலகேவின் 67 ரன்கள் எனும் சிறப்பான ஆட்டத்தால் சரிவில் இருந்து மீண்டது. தொடக்க வீரர் நிசாங்கா 56 ரன்களை சேர்த்தால் இந்திய அணி தரப்பில் ஹர்ஷ்தீப் சிங், அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 231 ரன்கள் என்ற இலக்குடன் இந்திய அணிக்காக ரோஹித் சர்மா, சுப்மன் கில் கூட்டணி களமிறங்கியது. வழக்கம்போல் ரோஹித் சர்மா பவுண்டரியும் சிக்ஸருமாய் பொளந்து கட்ட இந்திய அணியின் ஸ்கோர் வேகமாக உயர்ந்தது. சிறப்பாக ஆடிய ரோஹித் சர்மா 33 பந்துகளில் அரை சதத்தை விளாசினார். முதல் விக்கெட்டுக்கு 75 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் சுப்மன் கில் 35 பந்துகளில் 16 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வெல்லாலகே பந்துவீச்சில் ரோஹித் சர்மா 58 ரன்களில் ஆட்டமிழக்க ஆட்டத்தின் இலங்கை அணியின் கைகள் ஓங்கியது. சுந்தர் 5, விராட் 24, ஸ்ரேயாஸ் 23, ராகுல் 31, அக்சர் 33 என அடுத்தடுத்து ஆட்டமிழக்க 14 பந்துகளில் 5 ரன்கள் என்ற நிலையில் துபே 25 ரன்களில் ஆட்டமிழக்க இறுதியில் குல்தீப் 2, ஹர்ஷ்தீப் டக்அவுட்டில் ஆட்டமிழக்க இறுதியில் 230 ரன்கள் மட்டுமே இந்திய அணியால் எடுக்க முடிந்தது. இதனால் யாருக்கும் வெற்றி தோல்வியின்றி இந்த போட்டி அமைந்தது. பிச்சின் தன்மை மாறியதால் திடீரென போட்டியில் ரன்களை எடுக்க வீரர்கள் திணறினர். பந்துவீச்சில் இலங்கை சிறப்பாக செயல்பட்டு தோல்வியை தவிர்த்து கொண்டது. கடைசியில் இந்திய வீரர்கள் துபே, குல்தீப், ஹர்ஷ்தீப் ஆகியோர் புரிதல் மற்றும் பொறுப்பும் இன்றி கையில் இருந்த வெற்றியை கோட்டை விட்டனர். இதனால் இந்திய அணி எடுத்த சில தவறான முடிவுகளே இதற்கு காரணம் என ரசிகர்கள் இணையத்தில் தெரிவித்து வருகின்றனர். நன்றி, வணக்கம். தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நன்றி.